கம்பு சேமியா செய்ய போகிறேன். அதுக்கு ஆலிவ் ஆயில் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம். எண்ணெய் அளவாக தான் வைக்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அடுத்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ணி போட்டு கம்பு சேமியாவுக்கு தக்காளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த தக்காளியும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லாவே வதக்கி அந்த தக்காளியெலாம் நல்லா அந்த ஒரு ப்ரெஸ் பண்ணணும். அந்த வச்சு நல்லா பண்ணி நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு தான் சேமியா போடணும். இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு முட்டை போட்டிருக்கிறேன். 2 முட்டை. மிளகு சீரகம் பவுட்ரு அரைச்சி வச்சுருப்பேன். அதை எப்போவுமே கீரை அதுலேயும் உப்பு போட்டு வச்சுருப்பேன். ஆனால் அது கொஞ்சம் பத்தலை இந்த டைமு. அதனால் உப்பும் கொஞ்சம் போட்டு அப்படியே கிளறி விட்டுருக்கலாம். இதுக்கு வேறு எதுவுமே இல்லை, இவ்வளோதான். ஏன்னா வெங்காயம் இதெல்லாம் போடல, அது சேமியாவிலே இருக்கும்ல. சேமியாவில் கலந்துக்கிறதுக்கு தான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆலிவ் ஆயிலும் கொஞ்சம் சீரக பவுடரும் போட்டு முட்டை செஞ்சாச்சு. அந்த சேமியாவுக்குமே கொஞ்சம் ஊற்றினேன். சேமியா நூடுல்ஸ்க்கெல்லாம் அந்த ஆலிவ் ஆயில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அப்புறம் இப்போ தக்காளியை நல்லா நசுக்கி கொடுத்து அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் விட்டு, தண்ணி வந்து நான் 1 கப்பு வச்சுருப்பேன். அதில் 1½ கப்பு ஒரு பாக்கெட்டுக்கு சரியாக இருக்கும். இந்த ஒரு பாக்கெட்டுக்கு சரியாக இருக்கும். கம்பு சேமியாவுக்கு, ராகி சேமியாவுக்கு, இதுக்குமே. நீங்கள் புதுசாக செய்கிறதுன்னா அந்த தண்ணியில் நல்லா இந்த கலந்து விடுற அளவுக்கு இருந்தால் போதும் சேமியா. இல்லை சேமியா மிச்சாச்சுன்னா நம்ம எடுத்து கூட வச்சிடலாம். நான் சரி ஒரு பாக்கெட்டையும் போட்டேன். ஒவ்வொரு டப்பாவாக அதை எடுத்து வச்சு அது காத்துக்கிட்டே கிடக்குது. அப்புறம் திரும்பி இன்னொரு நாளைக்கு கம்பு சேமியா வாங்குற அன்றைக்கி தான் செய்ய முடியும். அந்த மாதிரி இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாச்சு. இப்போ சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு, முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கலந்து சாப்பிட வேண்டியதுதான். நூடுல்ஸு இந்த சேமியாலாம் முட்டை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால தான் செஞ்சேன். ரெடி ஆயிடுச்சு.